ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள். ஆமாங்க, அம்மானா அந்த உலகத்தில் பிடிக்காத எந்த உயிரினம் இருக்குது? இந்த உலகத்திலே நம்ம மேலே சுயநலம் இல்லாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஜீவன்னா அது அம்மா மட்டும்தான். நான் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க வீட்டில் 7வது பெண் குழந்தை. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான். அப்பா கூலி தொழிலாளி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். 10 பசங்க. அதில் எங்கள் அம்மா 7வது பொண்ணு. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் ஸ்கூலே படித்ததாக சொல்லுவாங்க. லீவ் நாளெல்லாம் கல்லடைக்க போவேன். போர்டிங் ஸ்கூலில் தான் தங்கி படித்தேன். என் தம்பியும் என் கூட தான் சேர்ந்து படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. சாப்பிடும்போதெல்லாம் கூழ் தான் கொடுப்பாங்க. அந்த கூழ் கிடைக்கும்போது சில நேரத்தில் கருப்பாம்பூச்சி இருக்கும். என்ன பண்ணுறது, பசிக்கும். அதை எடுத்து மண்ணில் போட்டுட்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மண்ணை போட்டுருவேன். ஏன்னா பக்கத்தில் நிறைய பேர் அதுதான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் தான் எல்லோரும் நாங்கள் படித்தோம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க எங்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டேம்மா, ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பேன். ஆனால் படித்தாலுமே எனக்கு மார்க் கம்மியாக தான் வரும். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா நான் என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை நான் அதில் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும். இந்த வார்த்தையை தான் நான் படிக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அது என்னவோ என் மனதில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. எப்பயுமே நான் படிக்கும்போது கூட இதை யோசிச்சுட்டு தான் படிப்பேன். நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவோம். அதற்கான ரிசல்ட் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நாளைக்கு ரிசல்ட் வரும்போது நம்ம ஃபுல் எஃபர்ட் போடலையோ, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்ற மனநிலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு தான் நான் எப்பயுமே என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்னாலும் சரி, ஸ்கூல்னாலும் சரி, காலேஜ்னாலும் சரி அப்படி தான் பண்ணுவேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டு படித்து தான்ப்பா நான் இன்றைக்கி ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்துமே நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்க ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் படிச்சிருக்காங்க இல்லையா? ரொம்பவே பெரிய விஷயம். அவங்களோட உழைப்பு, அவங்களோட தியாகம், இதெல்லாம் தான் அன்றைக்கி எங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா.